அமெரிக்காவின் புதிய திட்டம் அலட்சியப்படுத்திய அரபு நாடுகள். அடுத்து நடக்கப் போவது என்ன? ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதல் அமெரிக்க அதிபர் ஜோ பிடனுக்கு ஒரு ஓட்டு வங்கி அரசியல். அமெரிக்காவில் உள்ள கணிசமான யூத பணக்காரர்கள், அவர்களினால் ஆதிக்கம் செலுத்தப்படும் வாக்காளர்கள் தங்களுக்கு எதிராக சென்றுவிடக்கூடாது என்பதிலேயே ஜோ பிடன் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு இஸ்ரேலுக்கு அவர் அளித்துள்ள ஆதரவு உலகம் முழுவதும் அமெரிக்கா மீதும் மீண்டும் வெறுப்புணர்வை ஏற்படுத்திவிட்டது. வரலாறு காணாத போராட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்ரேலின் கட்டுக்கடங்காத காட்டுமிராண்டித்தனம் தற்போது அமெரிக்காவுக்கே பெரும் தலைவலியாக மாறிவிட்டது. இந்த நிலையில் மனிதாபிமான போர் இடைநிறுத்தம் என்ற வார்த்தையை உச்சரிக்க தொடங்கியுள்ளார் ஜோ பிடன். அதாவது தாக்குதல்களை குறைப்பதும் நிவாரணப் பொருட்களை அதிகரிப்பதும் தான் அதன் இலக்கு. ஆனால் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை குறைக்க தயாராக இல்லை. மேலும் எரிபொருள் உள்ளிட்ட ஹமாஸுக்கு தேவைப்படும் பொருட்களை வழங்கவும் தயாராக இல்லை. இப்படியே சென்றால் மத்திய கிழக்கில் அரும்பாடுபட்டு உருவாக்கி வைத்திருக்கும் சாம்ராஜ்யம் சரிந்துவிடும் என அஞ்சுகிறது அமெரிக்கா. அதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டன. அரபு மக்களிடம் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு அதன் ஆட்சியாளர்களை அசைத்து பார்த்து வருகிறது. இதனால் ஜோர்தான், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி ஆகிய இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு ஆட்சியாளர்கள் கூட தங்களது அதிருப்தியை வெளிப்படையாக கூற ஆரம்பித்துவிட்டனர். அமெரிக்கா தற்போது 2 விஷயங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறது. ஒன்று இடைக்கால போர் நிறுத்தம், மற்றொன்று காசாவை அடுத்து யார் ஆட்சி செய்வது என்கிற திட்டம். அமெரிக்காவை பொறுத்தவரை மீண்டும் மஹ்மூத் அப்பாஸிடம் காசாவின் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என விரும்புகிறது. ஆனால் இதனை ஏற்க மஹ்மூத் அப்பாஸ் தயாராக இல்லை. இஸ்ரேல் ஏற்படுத்திய இழப்புகளை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேபோல் ஜோர்தான், எகிப்து ஆகிய நாடுகள் தெளிவாக பேச ஆரம்பித்துள்ளன. அதாவது எங்கள் இலக்கு உடனடி போர் நிறுத்தம், அதற்கு பிறகு நிவாரணப் பணிகள், அதற்கு பிறகு காசாவை யார் ஆள்வது என பார்த்து கொள்ளலாம். காசா ஆட்சி பற்றி விவாதிக்க இப்போது நேரம் இல்லை என்பதுதான் அரபு நாடுகளின் தெளிவான அறிவிப்பாக உள்ளது. இதனை அமெரிக்கா ஏற்க தயாராக இல்லை. முழுமையாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்திவிட்டாலே ஹமாஸ் வெற்றி பெற்றது போல் ஆகிவிடும். மீண்டும் ஹமாஸ் வலுப்பெற்றுவிடும் என அஞ்சுகிறது அமெரிக்கா. ஹமாஸை பொறுத்தவரை காசா நிலத்திலிருந்து தங்களை ஒருபோதும் யாரும் அழிக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளது. காசாவிலிருந்து ஹமாஸை முற்றிலுமாக அகற்றும் எந்தவொரு திட்டத்திற்கும் ஈரான் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஒப்புதல் வழங்க மாட்டார்கள். துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் ஹமாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். எனவே இடியாப்ப சிக்கலில் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். 30 நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்தியும் இன்னும் ஹமாஸின் ஏவுகணை வீச்சை இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. வான்வழி தாக்குதலை மட்டுமே நம்பி வண்டியை ஓட்டி வருகிறது இஸ்ரேல். தரைவழி தாக்குதலை தொடங்கி ஓரிரு நாட்களே ஆன நிலையில் அதற்குள் 28 வீரர்களை இழந்துள்ளது இஸ்ரேல். இது அதிகாரப்பூர்வ தகவல்தான். ஆனால் உயிரிழப்பு இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இதுவரை சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவு செய்துவிட்டது. ஹமாஸை அழிக்கப் போகிறோம் என்ற நிறைவேறாத இலக்குடன் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளதாக பல அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து சொல்லிவிட்டனர். இஸ்ரேல் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் நிலையில் புதிய குழப்பத்துடன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அரபு நாடுகளின் தலைவர்களை அடுத்தடுத்து சந்தித்து வருகிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன். இந்த குழப்பத்திற்கு நடுவே தினமும் குறைந்தது 100 பேர் வீதம் குண்டு வீசி கொன்று வருகிறது இஸ்ரேல். இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த உலக மக்களின் பிரார்த்தனை.